பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில் பஸ் ஸ்டாப். அது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்கும். அது பக்கத்தில் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. HDFC பேங்க்குக்கு அப்படியே பேக் சைடில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆன் ரோடில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 920 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 420 UDSஓட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க, சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே வாக்கிங் போய்க்கலாம். அந்தளவுக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணிருக்காங்க. அந்தளவுக்கு ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடாக இருக்கட்டும், போகிற பாத்வேவாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி உங்கள் ப்ரைஸில், அதாவது உங்கள் பட்ஜெட்டில், அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் ரோட்டுக்கு மெயின் ரோடு இருக்கா, அப்படியே திரும்புங்க. இந்த ப்ராஜெக்டில் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு ரீசேல் ஃப்ளாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில் ஸ்டாப்பில் தான் இருக்குது. நம்ம ஆயில் மில் ஸ்டாப் அப்படியே ஆப்போசிட்டில் காமிங்க. பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியவே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில் பஸ் ஸ்டாப். அது அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நமக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் இருக்கும். அது பக்கத்தில் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. HDFC பேங்க்குக்கு அப்படியே பேக் சைடில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வச்சிருந்த ஒரு டிமாண்டை வச்சு தான் இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்திருக்கேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நானும் ப்ராப்பர்ட்டி எடுத்துன்னு வர முடியுங்க. நீங்கள் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் பள்ளிக்கரணையில், அதுவும் வந்து மெயின் ரோடில் ஆன் ரோட்லேயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்மளது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து 3வது பிளாக் தான் நம்மளோட வீடு இருக்குது. இப்போ பார்க்க போகிற வீடு கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கார் பார்க்கிங் தான் வரும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாக் என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு சிட் அவுட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் நான் சொல்லிடுறாங்க, லொக்கேஷன் டீட்டெயில். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பள்ளிக்கரணை ஆயில் மில் ஸ்டாப்னா நிறைய பேருக்கு தெரியும். மெயினான லொக்கேஷன் தான். ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ட்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு HDFC பேங்க் இருக்கும். அந்த பேங்க்கு அப்படியே பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அப்படியே பேக் சைடில் இந்த அப்பார்ட்மெண்ட் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் ஆகுது. ஆனால் பில்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணிருக்காங்க. அந்தளவுக்கு ப்ராப்பராகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடாக இருக்கட்டும், போகிற பாத்வேவாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க, சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் இல்லை மார்னிங் டைமில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே வாக்கிங் போய்க்கலாம். அந்தளவுக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெயினான லொக்கேஷன் ஆன் ரோட்லேயே இந்த ப்ராஜெக்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. என்கிட்ட பள்ளிக்கரணையில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, பள்ளிக்கரணையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே கேட்டிருந்தீங்க, ரீசேலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு பள்ளிக்கரணையில் சூப்பராக ஆன் ரோட்லேயே வந்திருக்கு. நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் கீழே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாத்வே. இந்த பாத்வே எந்த அளவுக்கு இருக்கோ அதே தாங்க இது அப்படியே மேலே வரும். நம்ம ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பேசேஜ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேசேஜ் ஏரியா இந்த ஃப்ளோர் அப்படியே மேலே வருங்க. அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம பார்க்க போகிற ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஓவராலாக 6 வீடு தாங்க. நம்மளோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கார்னர் நமக்கு எல் ஷேப்பில் வரும். வால் ஷேரிங் இல்லை, நமது தனியாக வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 4th ஃப்ளோர் வரைக்குமே லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் ஃப்ளோரில் வந்து சந்திக்கலாம் வாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. செகண்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வுட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்துடுங்க. இந்த வீடு தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 920 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட் தான் கம்மி. 920 ஸ்கொயர் ஃபீட்டில்
2 BHK பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் வெஸ்டர்னில் மாற்றுறீங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு பேரிவேர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாங்கலேன், எவ்வளோ பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சவுத் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு கிச்சன் வந்துடும். சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சமைக்கிற ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன். நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் ஃபுல்லாக கவர் ஆகிடும். நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்து ஆள் இருக்கத்தால் பாருங்கள் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. மேலே செல்ஃப் அண்ட் லேஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. இதெல்லாம் நீங்கள் மாடலர் கிச்சன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. உள்ள பெட்ரூம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் பிளான் பண்ணிருக்காங்க. நமக்கு 7 அடி வரைக்கும் வால்டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். ஒரு பேரிவேர் பிராண்டில் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போட்டிருக்காங்க. அப்படி வாங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பேக்டான சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு தான் இல்லைங்க. ஏன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் அந்த பக்கம் கொடுத்ததால இந்த இடத்துல கிங் சைஸ் பெட் போடலாம். ஸோ கிங் சைஸ் பெட் போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். இந்த பக்கம் நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. திங்ஸ் வைக்கிறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வுட் ஒர்க் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் உள்ளே கவர் ஆகிடும். அவங்க நிறைய திங்ஸ் வச்சுருக்கதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த வீடை எப்படி இது பண்ண போகிறீங்கன்றது தான். சின்னதாக வந்து நமக்கு ஒரு பால்கனியுமே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக் ஃபுல்லாக இங்கே வந்து பார்க் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக லாக் பண்ணிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக கிரில்மே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான். உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 அடிக்கு வந்து காலி இடம் தான். பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அவங்களுமே அந்த செட்பேக்லாம் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 920 ஸ்கொயர் ஃபீட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 420 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும். நல்ல ஒரு டீசெண்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமை விட இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் லேஃப்ட் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் எல்லாமே நீங்கள் வுட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 சைடுமே நமக்கு வென்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்படி வாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. சின்னதாக இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. நமக்கு கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மழை சாரல் வராமல் இருக்க ஷீட்டுமே போட்டு கவர் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சிட் அவுட் ஏரியா அதெல்லாமே இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ டோட்டலாக நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் தான். ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஆன் ரோடில் இருக்க ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 920 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 420 யூடிஎஸோட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் லோன் போகிறீங்க, பேங்க் லோன் போகிறீங்கன்னா தாராளமாக பேங்க் லோன் போய்க்கலாம். 80% வரைக்கும் பேங்க் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஹேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு. நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. கேட்டட் கம்யூனிட்டி ஆன் ரோடில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ மெயினில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில், இந்த லொக்கேஷன் டீட்டெயில் நான் அவங்க ஷேர் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோன்னே நம்ம ப்ராஜெக்ட் தான். ஸோ ஆன் ரோடில் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே, அதுவும் பள்ளிக்கரணையில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு வீடை, இந்த வீடை புக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் நம்மகிட்ட ஒன்று வந்து தான் இருக்குது. அது எல்லாமே உங்கள் கனவு வீடா இருக்கா அப்படின்னு பார்க்க தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.